லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16ல தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப் 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்ல பேராகிராஃப் 21 அண்ட் 22 பார்த்தோம். இப்போ நம்ம பேராகிராஃப் 23 அதுல வந்து இந்த எகைன் இதோடைய கண்டினியூவேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதனுடைய ஒரு கண்டினியூவேஷன் நம்ம சுப்ரா டெரெஸ்ட்ரியல் எக்ஸிஸ்டன்ஸ், புவி வாழ்விற்கு மேலுள்ள உலகங்கள் அதனுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன, அதில் என்ன கூறப்படுகின்றது என்பதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பேராகிராஃப் 23ல பார்க்க போகின்றோம். பேராகிராஃப் 23க்கு உள்ளே செல்லலாம். Chapter 16, the integral knowledge and the aim of life. 4 theories of existence. Paragraph 23. It is also sometimes supposed that the solitary life on earth is a stage only, and the development of the being nearer to its original glory occurs in a succession of worlds, which are so many other stages of its growth, stadia of its journey. The material universe, or the earth especially, will then be a sumptuously appointed field created by a divine power, wisdom, or caprice for the enacting of this interlude. According to the view we choose to take of the matter, we shall see in it a place of ordeal, a field of development, or a scene of spiritual fall and exile. Explanation. In Yes, the please. superterrestrial view of existence, it is sometimes supposed that the solitary life on earth is a stage only. The development towards its original glory occurs in a succession of worlds. These worlds are so many other stages of its growth, stadia of its journey. The earth will then be a grand appointed field created by a divine power for enacting this interlude, that is, interval in the journey of the being towards higher worlds. Depending on the view we take on the matter, we shall see in the earth a place of ordeal, a field of development, or a scene of spiritual fall and exile. Thank you, sir. Thank you. இந்த தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளணும். இந்த மூன்றாவது கோட்பாடுல எதுக்கு வந்து அழுத்தம் தரப்படுகின்றது என்றால், இந்த புவிக்கு மேலுள்ள உலகங்கள், புவிக்கு மேலுள்ள உலகங்கள், ஹையர் வேர்ல்ட்ஸ். இந்த ஹையர் வேர்ல்ட்ஸ் எல்லாமே வந்து சட்டில் வேர்ல்ட்ஸ். இந்த ஹையர் வேர்ல்ட்ஸ் பத்தி பகவான் வந்து ரொம்ப அழகாக விளக்குகின்றார். இந்த வேர்ல்டு டேர் அப்படிங்கிறதில் நம்ம பார்க்குறோம். வேர்ல்ட் ஸ்டேர் அப்படிங்கிற சாவித்திரியில நம்ம வந்து எப்படி வந்து டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு தளமாக சட்டில் பிசிக்கல் வேர்ல்ட்லேருந்து பகவான் ஒவ்வொரு தளமாக விளக்கி கொண்டே செல்கின்றார், பார்க்குறோம் நம்ம. ஆனால் இதெல்லாம் வந்து பகவானினுடைய கருத்துப்படி எல்லாமே ஒரே ரியாலிட்டி தான். பகவான் வந்து செக்ரிகேட் பண்ணல. எர்த் வேற, இடைப்பட்ட உலகங்கள் வேற, அப்புறம் இந்த உலகங்களுக்கு அப்பால் அந்த சூப்ரா காஸ்மிக் அப்படிங்கிறத பகவான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணல. அதை புரிஞ்சுக்கணும். எல்லாமே ஒரே ரியாலிட்டியினுடைய பன்முகங்கள் தான். அதுதான் பகவானினுடைய டீச்சிங். பகவானினுடைய உண்மை, அவர் கண்டிருந்த ஆன்மீக உண்மை என்னன்னா எல்லாமே ரியாலிட்டி தான். அதுதான் இன்டெகிரல் ரியாலிட்டி. அது வெவ்வேறு முகமாக காட்சி அளிக்கின்றது.
ஒரு சமயம் அது எர்த்தா காட்சி புவியாக இருக்கின்றது. புவிக்கு மேலுள்ள அந்த ஸ்தூல உலகாகவும் அது காட்சி அளிக்கின்றது. அதுக்கு மேலுள்ள உலகங்களாகவும் காட்சி அளிக்கின்றது. ஆகையினால எல்லாமே ஒரே ரியாலிட்டி, ஒரே பிரம்மன் தான். அதுதான் பகவானினுடைய தேரி. ஆனா இங்க என்ன பண்றாங்க இவங்க, நம்ம பார்க்கறதெல்லாம் அவங்க செக்ரிகேட் பண்றாங்க. இதுதான் உண்மை, மற்றதெல்லாம் பொய் அப்படிங்கிறாங்க. முதல் கோட்பாட்டுல பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள உலகம்தான் உண்மை, மற்றதெல்லாம் அங்க மெய்மை கிடையாது, ரியாலிட்டி கிடையாது என்று கூறுகின்றது. அடுத்ததுல பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பிசிக்கல் வேர்ல்டு தான் கண்ணால பார்க்கக்கூடிய விஷயம் தான் உண்மை, மற்றதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது என்று இரண்டாவது தியரி. மூன்றாவது தியரி இந்த இடைப்பட்ட உலகங்கள்ல தான் எல்லாமே இருக்கு. எல்லா உயர்வான விஷயங்களும் அங்கதான் இருக்குது. ஆன்மையினுடைய நிரந்தரமான வசிப்பிடம் எதுவென்றால் அந்த அந்த சட்டில் வேர்ல்ட்ஸ், நாம் காணாத உலகங்கள், அங்கதான் எல்லாமே இருக்கு. புவி வாழ்வு என்பது ஒரு ஆக்சிடென்ட், ஒரு அக்கேஷன், அவ்வளவுதான், ஒரு இன்டர்லியூட், அவ்வளவுதானே ஒழிய புவி வாழ்வுக்கு எந்த விதமான ஒரு சிக்னிபிகன்ஸும் கிடையாது என்பதுதான் இந்த மூன்றாவது கோட்பாடு. அது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். மூன்றாவது கோட்பாடுல புவி என்பது உண்மை என்பதை ஏற்றுக்கொள்கின்றது. அது மாயவாதம் பேசல. புவி என்பது உண்மை என்பதை ஏற்றுக்கொள்கின்றது, ஆனால் அது தற்காலிகமானது என்று கூறுகின்றது. அதுதான் இந்த சூப்ரா டெரஸ்ட்ரியல் வியூ. இதுல இதை ஒட்டி வேறொரு கருத்தையும் இங்கே பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன அப்படின்னா, இந்த ஒரு தனிப்பட்ட வாழ்வு, புவியில் தனிப்பட்ட வாழ்வு, நம்முடைய வாழ்வு, தனி மனிதனுடைய வாழ்வு என்பது ஒரு நிலைதான். இட் இஸ் அ ஸ்டேஜ், அவ்வளவுதான். எங்க ஒரு மனிதன் பூரணத்துவத்தை எட்டுகின்றான்? மனிதன் எங்கு ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் கம்ப்ளீட்டா அந்த டிவைன் குவாலிட்டிஸ் எல்லாம் அவனுக்கு வரணும்னு நினைக்கிறான். அது எங்க அவனுக்கு இது சாத்தியம் அப்படின்னா, இந்த தியரி படி, தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும், இது எல்லாமே இந்த தியரி படி, பகவானுடைய கருத்து கிடையாது. இந்த தியரி படி மனிதனுக்கு பூரணத்துவம் வேண்டும். நான் ஐ வாண்ட் டு பிகம் அ பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். ஸ்பிரிச்சுவலி கம்ப்ளீட்டா நான் ஒரு ஹைலி ஸ்பிரிச்சுவலைஸ்டு பீயிங்கா இருக்கணும் அப்படின்னா இந்த புவியில அது சாத்தியம் கிடையாது. அது இந்த மேல் உலகங்கள்ல தான் சாத்தியம் என்று இந்த கோட்பாடு கூறுகின்றது. பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? The development of the being nearer to its original glory. அதனுடைய ஒரிஜினல் க்ளோரி எது? அதனுடைய கம்ப்ளீட்டா அந்த டிவைன் ஸ்டேட்டஸ் தான் ஒரிஜினல் க்ளோரி. அந்த ஒரிஜினல் க்ளோரியிலேருந்து அதனுடைய ஆதி நிலை அதுதான் அது. இந்த கோட்பாட்டின்படி என்ன பார்க்கிறோம்? அதனுடைய ஆதி நிலையான அதனுடைய ஒரு மகோன்னத நிலையை எட்ட வேண்டும் என்றால், மனிதனுடைய வாழ்வு ஒரு தனிப்பட்ட வாழ்வு, அதனுடைய ஆதி நிலையான அதனுடைய மகோன்னதத்தை எட்ட வேண்டும் என்றால் அது எங்க சாத்தியம் என்றால், இந்த உலகத்திற்கு, இந்த புவிக்கு மேலுள்ள தொடர்ச்சியான உலகங்கள், இன் அ சக்சஷன் ஆஃப் வேர்ல்ட்ஸ், அங்குதான் அது சாத்தியம் அப்படிங்கிறது. ஸோ அங்குதான் சாத்தியம் மாற்றமல்ல. இந்த தனிப்பட்ட வாழ்வுல அதுல அது செலவழிக்கக்கூடிய காலம் என்பது பல்வேறு நிலைகளாக அங்க கருதப்படும். உலக வாழ்வு என்பது ஒரு ஸ்டேஜ் தான். ஆனால் அது எங்க பூரணத்துவத்தை எட்டுது? பல்வேறு ஸ்டேஜஸ் இந்த ஹையர் வேர்ல்ட்ஸ். அவ்வாறு அது செல்லும் பொழுதுதான் அது அதனுடைய ஆதியான மகோன்னத நிலையை அங்குதான் எட்டுகின்றது என்பது தான் இந்த தியரியில சொல்றாங்க. which are so many other stages of its growth, stadia of its journey. அப்படின்னா இந்த உலகம் என்பது என்ன? உலகம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா, இந்த கோட்பாட்டின்படி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
இந்த உலகம் என்பது ஒரு இறை சக்தியினால ஒரு விசேஷமான ஒரு படைப்பாக இருக்கின்றது. சம்ஷியஸ்லி அப்பாயிண்டட் ஃபீல்ட் அப்படிங்கிறார். அது ஒரு ஒரு விசேஷமான ஒரு சிறப்பான ஒரு களமாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த இறை சக்தியினால் அமைக்கப்பட்டுள்ளது. அதனுடைய ஞானத்தினால் அழைக்கப்பட்டது, அல்லது வேறொரு மாதிரியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய ஒரு நம்மால் கணிக்க முடியாத அதனுடைய ஒரு கணிக்க முடியாத ஒரு செயலினாலாகவும் உருவாக்கப்பட்டது. கேப்ரிஸ் என்ன அர்த்தம்? யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது, இப்படிதான் செயல்படுவாங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. விம்ஸ் அண்ட் ஃபேன்சின்னு சொல்றோம்ல, அதான் கேப்ரிஸ். ஸோ ஒன்று டிவைன் பவர், அதனுடைய விஸ்டம், அல்லது அதனுடைய கேப்ரிஸ், யாருமே புரிஞ்சுக்க முடியாத அதனுடைய ஒரு ஒரு ஆர்பிட்ரரி ஆக்ஷன். எதுக்காக அது செய்கின்றது? அது மாதிரி ஒரு மகோன்னதமான உலகத்தை படைக்கின்றது என்றால், ஃபார் த இனாக்டிங் ஆஃப் திஸ் இன்டர்லியூட் அப்படிங்கிற. இப்போ ட்ராமாவில் பார்த்தோம் அப்படின்னா, ட்ராமா நடந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு அவங்க அதை பிரேக் பண்ணி வேற ஒரு சின்ன ஒரு பிட் மாதிரி ஒரு போடுவாங்க. இன்டர்லியூட்னு சொல்றது. அதான் இன்டர்லியூட்னா மெயினாக ஒன்று இருக்கும், மெயின்லேருந்து சம்மந்தம் இல்லாமல் அதோட ஒரு இன்டர்வெல் மாதிரி போடுவாங்க. அப்படித்தான் இந்த உலகமும் மனித வாழ்வினுடைய தொடர்ச்சியான அதனுடைய பயணம் மேல் உலகத்தில் தான் இருக்கின்றது. அவ்வாறு அதனுடைய நெகிழும் அதனுடைய பயணத்தில் காணப்படும் ஒரு இடைப்பட்ட ஒரு நிலைதான் இந்த உலக வாழ்வு என்று அது கோருகின்றது. இதனுடைய இந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, எந்த கண்ணோட்டத்தில் நாம் இந்த உலகத்தை பார்க்கின்றோம் என்பதை பொறுத்து, அதாவது எந்த கண்ணோட்டத்தில் நாம் இந்த புவி வாழ்வை சட உலகை பார்க்கின்றோம் என்பதை பொறுத்து, நாம் இந்த உலகத்தை ஒரு துன்பம் நிறைந்த இடமாகவும் பார்க்கலாம், a place of ordeal, அல்லது நாம் வளர்வதற்கான ஒரு களமாகவும் பார்க்கலாம், a field of development, அல்லது நம்முடைய ஆன்மீக வீழ்ச்சிக்கும் அந்த உண்மையான ஆன்மீக நிலையிலிருந்து ஒரு வெளியேற்றப்பட்ட நிலையின் ஒரு களமாகவும் பார்க்கலாம். ஸோ எந்த கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய உலக வாழ்வு இதில் அமையும். According to the view we choose to take of the matter, we shall see in it a place of ordeal. அப்படிதானே? யார் யார் எப்படி பார்க்குறாங்களோ அப்படிதானே இந்த உலக வாழ்வு இருக்கின்றது. துன்பம் நிறைந்தது அப்படின்னா துன்பம் நிறைந்ததாக தான் இருக்கும். இல்லை இது ஒரு ஃபீல்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு நினைச்சோம்னா அது டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும். அல்லது நம்மளுடைய உண்மையான வாழ்வு இங்கே இல்லை, மேலுலகத்தில் தான் இருக்கின்றது, நம்மளுடைய வாழ்வு என்பது ஒரு வீழ்ச்சி, ஆன்மீக வீழ்ச்சி அப்படின்னு நினைச்சோம்னா அவ்வாறு தான் இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். ஸோ இது இந்த கோட்பாடுல பகவானுடைய கருத்து வேற, இந்த கோட்பாட்டுல இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பார்க்கலாம். There is too an Indian view which regards the world as a garden of the divine Leela, a play of the divine being with the conditions of cosmic existence in this world of an inferior nature. The soul of man takes part in the Leela through a protracted series of births, but it is destined to reascend at last into the proper plane of the divine being and there enjoy an eternal proximity and communion. This gives a certain rationale to the creative process and the spiritual adventure, which is either absent or not clearly indicated in the other accounts of this kind of soul movement or soul cycle. Sir? Yes. There is an Indian view, Vaishnavism,
which regards the world as a garden of the divine Leela. Earthly existence is considered a play of the divine being. The conditions of cosmic existence in this world are considered of an inferior nature. The soul of man takes part in the Leela through a protracted series of births, but the soul is destined to reascend at last into the proper plane of the divine being and enjoy an eternal proximity and communion. This view gives a certain rationale to the creative process and the spiritual adventure of the soul, but it is absent or not clearly indicated in other systems of philosophy. Thank you, sir. Thank you. See, இந்த சுப்ரா டெரஸ்ட்ரியல் வியூ தியரி அப்படிங்கிறதுல நிறைய மதங்கள் நிறைய கோட்பாடுகளை பத்தி பகவான் சொல்றார். கிறிஸ்டியானிட்டியில என்ன சொல்றாங்க, வேதாந்திக் வியூ என்ன சொல்றாங்க, இப்படிலாம் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். இதுல பகவான் இங்க இந்த போர்ஷன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகம் என்பது ஒரு இறைவனினுடைய விளையாட்டு என்று கூறப்படுவது அது ஒரு கோட்பாடுல வைஷ்ணவைட் ட்ரெடிஷன்ல இது சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிவைன் லீலா தான் இந்த உலகம். இட் இஸ் அ கார்டன் ஆஃப் த டிவைன் லீலா. என்று அவர்கள் கூறுகின்றார்கள். டிவைன் லீலா அப்படின்னா யார் அந்த லீலா, அந்த லீலையை யார் புரிகின்றது என்றால், இட் இஸ் அ டிவைன் பீயிங், அ பிளே ஆஃப் த டிவைன் பீயிங். எவ்வாறு அது அதனுடைய லீலையை புரிகின்றது என்றால், இந்த உலக வாழ்வு என்கின்ற அந்த நிலையில் தன்னுடைய லீலையை அது புரிகின்றது. வித் த கண்டிஷன்ஸ் ஆஃப் காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். சரி, இந்த உலகத்தில் அந்த லீலையை புரிகின்றதே, அந்த உலகத்தினுடைய தன்மை எப்படி இருக்கின்றது என்றால், அது ஒரு இன்ஃபீரியர் நேச்சரா இருக்கு. ஸோ இது 3 விஷயங்களை சொல்கின்றது. ஒன்று, இந்த உலகம் என்பது ஒரு கார்டன் ஆஃப் த டிவைன் லீலா. இறைவனுடைய லீலைக்கு ஒரு தோட்டமாக இந்த உலகம் இருக்கின்றது என்றுதான் அது அந்த கோட்பாடு அவ்வாறு தான் கூறுகின்றது. அந்த டிவைன் அதுதான் இந்த விளையாட்டை, இந்த லீலையை இங்கு புரிகின்றது. இந்த உலக வாழ்வு என்னும் அந்த சூழலில் ஒரு இன்ஃபீரியர் நேச்சர், உலக வாழ்வை அது ஒரு சுப்பீரியர் நேச்சராக அது ஏற்றுக்கொள்வது இல்லை. ஈவன் தோ இட் இஸ் அ லீலா அப்படின்னு சொன்னால் கூட, இந்த வேர்ல்டு எப்படி இருக்கு அப்படின்னா, இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப் அன் இன்ஃபீரியர் நேச்சர். இன்ஃபீரியர் நேச்சர். ஏன் நேச்சர் அப்படிங்கிறது பகவான் கேபிட்டல்ஸ்ல கொடுத்துருக்காரு அப்படின்னா, இது வெறும் நேச்சர் அப்படிங்கிறதுக்கு அந்த இங்கிலீஷ் மீனிங் அந்த அர்த்தத்துல பகவான் சொல்லலை. பிரகிருதி பத்தி சொல்றார் பகவான் இங்க. நேச்சர் அப்படிங்கிறது பிரகிருதி, புருஷா அப்படிங்கிறது சோல், டிவைன் எலிமெண்ட். இங்க உலகம் என்பது ஒரு பிரகிருதி ஆஸ்பெக்ட், நேச்சர், பிரகிருதி ஃபோர்ஸ், நேச்சர் ஃபோர்ஸ். அந்த நேச்சர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, சுப்பீரியரா இல்லை, இன்ஃபீரியரா இருக்கு இங்க. ஆனால் பகவானினுடைய கருத்து அவ்வாறு கிடையாது, புரிஞ்சுக்கணும். நம்ம பகவானினுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த நேச்சரும் புருஷா பிரகிருதி ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுதான் அப்படிங்கிறார். பகவானுடைய கருத்து என்ன அப்படின்னா, புருஷா பிரகிருதி ரெண்டுமே ஒன்றுதான். புருஷா மாத்திரம்தான் நாலேஜ்ல இருக்கு, பிரகிருதி இக்னோரன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது பகவான் ஏற்றுக்கொள்ளலை. தோற்றத்தில் பிரகிருதி நேச்சர் அஞ்ஞானத்தில் இருப்பது மாதிரி இருந்தாலும், அது அதனுடைய மூலம் எது அப்படின்னா, அந்த சித் சக்தியினுடைய மூலமாக அது இருப்பதினால்
அதற்குள்ளேயும் ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கின்றது என்பதுதான் பகவானினுடைய கருத்து. அதனால பகவான் வந்து எதையுமே வந்து செக்ரிகேட் பண்ணல. தோற்றத்திற்கு அந்த இன்ஃபீரியர் நேச்சர் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது 2 விதமாக பிரிக்கின்றார்கள் பிரகிருதியை. ஒன்று இந்த இன்ஃபீரியர் நேச்சர் என்பதை அபார பிரகிருதி அப்படிங்கிறாங்க அவங்க. அபார பிரகிருத்தினா பிரகிருத்திலேயே இன்ஃபீரியர் பிரகிருதி அப்படிங்கிறாங்க. ஹையர் நேச்சரை வந்து பரா பிரகிருதி அப்படிங்கிறாங்க அவங்க. 2 விதமா பிரிக்கிறாங்க. ஆனா பகவான் என்ன செய்கின்றார், ஒரே நேச்சர் ஃபோர்ஸ் தான், ஒரே சித் சக்தி தான் இங்க இருக்கு, வேலை செய்கின்றது. இது அப்பேரண்டா பார்க்கறதுக்கு வந்து நமக்கு வந்து இக்னோரன்ஸ்ல செயல்படுகின்றது மாதிரி இருக்கின்றது. The moment we remove the ignorance, it turns back to its original state. பகவான் அதை சூப்பர் நேச்சர் அப்படிங்கிறார். பராபிரகிருத்தியை பகவான் சூப்பர் நேச்சர் அப்படின்னு பகவான் கூறுகின்றார். சாவித்திரியில இந்த வரிகள்லாம் வருகின்றது. ஸோ அந்த நேச்சரை வந்து இன்ஃபீரியர் சுப்பீரியர் அப்படின்னு பிரிக்கிறது வந்து பகவான் செய்யல. ஆனா இங்க செய்யறாங்க. இங்க என்ன சொல்றாங்க, இந்த உலகம் என்பது ஒரு அதனுடைய ஆதி நிலை வந்து நல்லா இருந்தாலும் இங்க வந்து இன்ஃபீரியரா இருக்கு, பிரகிருத்தியில் ஒரு அறியாமைக்குட்பட்ட பிரகிருத்தியா, அத்தகைய களத்துல வந்து த டிவைன் லீலா நிகழ்கின்றது என்று இந்த கோட்பாடுல கூறுகின்றார்கள். ஸோ இங்க மனிதனுடைய ஆன்மன் என்ன செய்கின்றது, அதனுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த லீலையில் அதுவும் பங்கேற்கின்றது. த சோல் ஆஃப் மேன் டேக்ஸ் பார்ட் இன் த லீலா. எவ்வாறு பங்கேற்கின்றது என்றால், இந்த கோட்பாடுல they admit repeated births of the soul. இதுல ஏத்துக்கிறாங்க. through a protracted series of births. ஒரு தொடர்ச்சியான பிறவியின் மூலம் மனிதனுடைய ஆன்மா இந்த லீலையில் பங்கேற்கின்றது. ஆனால் பங்கேற்றாலும் அதனுடைய இறுதி இலக்கு, இறுதி நோக்கம் என்னவாக இருக்கின்றது என்றால், இந்த உலகத்தில் இருந்து அது மேலெழும்ப வேண்டும். உலகம் என்கின்ற அந்த நிலையிலிருந்து, இந்த இன்ஃபீரியர் நேச்சர்லேருந்து அது மேலெழும்பி செல்லணும். இட் இஸ் டெஸ்டின் டு ரீஅசெண்ட். எங்க போகணும் மேல? அது ரீஅசெண்ட்னா மேலும், ஏன்னா கீழே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, திருப்பி அகைன் யூ ஹேவ் டு அசெண்ட். டிசெண்ட் ஆனது அசெண்ட் ஆகணும். எங்க போகணும் அப்படின்னா, அட் லாஸ்ட் இன் டு த ப்ராப்பர் பிளேன் ஆஃப் த டிவைன் பீயிங். அந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் பிளேனுக்கு அது போகணும். அதுதான் வந்து அதனுடைய டெஸ்டினி என்று கூறுகின்றார்கள். அப்படின்னா புவியில் அதுக்கு வேலை கிடையாது. புவி வந்து புவி வந்து ஒரு இன்ஃபீரியர் பிளேஸ், இதுலேருந்து விடுபட்டு தான் போகணும்னு தான் இதுலேயும் சொல்றாங்க. அங்க வந்து ஒன்ஸ் அந்த ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ் அந்த சோல் ரீச் ஆனோன்னு என்ன நடைபெறுகின்றது, அது வந்து அந்த பரம்பொருளுடன் சாஸ்வதமான நெருக்கத்துடன் தொடர்புடன் இருக்கின்றது. பரம்பொருளுடன் சாஸ்வதமான நெருக்கத்தையும் தொடர்பையும் எப்பொழுதுமே அது அனுபவித்துக் கொண்டு அந்த உயர்நிலைக்கு சென்றவுடன் இருக்கின்றது. There enjoy an eternal proximity and communion. இந்த இது வந்து ஒரு ஒன் சார்ட் ஆஃப் வேதாந்திக் ட்ரூத் தான். இது வந்து ஆக்சுவலா நம்மளுடைய வேதாந்திக் இதுல இது ஒரு வைஷ்ணவைட் ஆங்கிள் பகவான் கூறுகின்றார். இந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆன்மனினுடைய ஒரு தொடர்ச்சியான இருப்பு, இந்த உலகம், இந்த உலகத்தில் ஆன்மனினுடைய ஒரு தொடர்ச்சியான இருப்பு, உலகத்தை விட்டு அது செல்லுதல், மீண்டும் உலகத்திற்கு திரும்புதல், இதற்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், இதற்கு பின்னால் வந்து ஒரு காரணம் இருக்கின்றது என்பதை இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் பார்க்கின்றோம். This gives a certain rationale to the creative process. எதற்காக சிருஷ்டி என்பது ஏற்படுகின்றது, மனிதன் என்பவன் எதற்காக ஏற்படுத்தப்படுகின்றான், அதற்குள் அவனுள் ஏன் வந்து ஆன்மன் என்பது இருக்கின்றது, மனிதனுடைய உடலுக்கு பின்பு ஆன்மன் என்ன செய்கின்றது, மீண்டும் ஏன் உடலிற்குள் மனிதனுடைய ஆன்மன் தோன்றுகின்றது என்பதற்கெல்லாம் வந்து ஒரு காரணத்தை இங்க பார்க்கின்றோம். இந்த கோட்பாட்டின் அடிப்படையில
we see a certain rationale and the spiritual adventure. Spiritual adventure-னா அந்த ஆன்மன் வந்து இந்த புவியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதுதான் ஸ்பிரிச்சுவல் அட்வென்ச்சர். ஸ்பிரிச்சுவல் அட்வென்ச்சர் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆன்மன் வந்து அதனுடைய ஆதி நிலையில இன் ஆல் இட்ஸ் க்ளோரி அதனுடைய ஆதி நிலையில இருக்கு. அவ்வாறு இருக்கக்கூடியது எதற்காக அந்த சட உலகிற்குள் பிரவேசிக்க வேண்டும், அதைத்தான் பகவான் ஸ்பிரிச்சுவல் அட்வென்ச்சர் அப்படிங்கிறாரு. சாவித்திரியில வேறு விதமாக கூறுகின்றார். அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதை ஸ்பிரிச்சுவல் அட்வென்ச்சர் என்றும் பகவான் குறிப்பிடுங்க. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்ன என்பதை இந்த இதுல ஓரளவு நாம் காண முடிகின்றது அப்படிங்கிறார். ஆனா இதற்கான காரணத்தை வந்து மற்ற கோட்பாடுகள்ல நம்ம பார்க்க முடியல அப்படிங்கிறார். விச் இஸ் ஐதர் ஆப்சென்ட், பார்க்க முடியல. அவ்வாறு கண்டாலும் அது தெளிவாக அங்கு விளக்கப்படவில்லை. நாட் கிளியர்லி இண்டிகேட்டட் இன் அதர் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் சோல் மூவ்மெண்ட் ஆர் சோல் சைக்கிள். இங்குதான் ஓரளவு இதற்கான காரணத்தை நாம் காண்கின்றோம். மற்ற கோட்பாடுகள்ல இது குறித்த ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். Always, there are three essential characteristics in all these varying statements of the common principle. First, the belief in the individual immortality of the human spirit. Secondly, as a necessary consequence, the idea of its sojourn on earth as a temporary passage or a departure from its highest eternal nature and of a heaven beyond as its proper habitation. Thirdly, an emphasis on the development of the ethical and spiritual being as the means of ascension, and therefore the one proper business of life in this world of matter. படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். Explanation. In all these varying statements of the common principle of supra-terrestrial existence, there are three essential characteristics. The belief in the individual immortality of the human spirit. As a necessary consequence, the soul's stay on earth is considered a temporary passage, or it is seen as a departure from its highest eternal nature. The heaven beyond is considered to be its proper habitation. There is an emphasis on the development of the ethical and spiritual being as the means of ascension to the heaven beyond. Therefore, the one proper business of man in this world is to lead an ethical and spiritual life. Thank you, sir. தேங்க்யூ. ஸோ இந்த பகவான் வந்து கன்க்ளூட் பண்றாரு. இந்த தேர்ட் கோட்பாடுல கன்க்ளூட் பண்றாரு. இந்த தேர்டு தியரியில வந்து 3 விதமான ஒரு எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறோம். 3 எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். காமன் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, காமன் பிரின்சிபல் என்னன்னா, இந்த உலகத்திற்கு மேல உள்ள உலகங்கள் உள்ளதான் எல்லாமே, எல்லா உண்மையும் இருக்கு. அங்கதான் வந்து ஒரு ஒரு மனிதனுடைய இட்டர்னல் அபோர்டு எங்க அப்படின்னா ஹையர் வேர்ல்ட்ஸில் தான். இந்த உலகத்துல வந்து தற்காலிகமானது தான் அவனுடைய வாழ்வு. இட்ஸ் ஒன்லி a டெம்பரரி ஃபேஸ் அப்படிங்கிறது தான் அது காமன் பிரின்சிபல். இந்த காமன் பிரின்சிபலை ஒட்டி வந்துள்ள ஒரு 3 எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக், 3 அடிப்படை தன்மைகளை பகவான் சொல்றார். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, மனிதனுடைய ஆன்மன் வந்து அழிவில்லாதது. மனிதனுடைய அந்த இண்டிவிஜுவல் இம்மார்டாலிட்டி ஆஃப் த ஹியூமன் ஸ்பிரிட். மனிதனுடைய ஆன்மனுக்கு வந்து அழிவில்லை, அது சாஸ்வதமானது. இதுதான் ஃபர்ஸ்ட் பிலீஃப். ஸோ இங்க அது கன்ஃபார்ம் பண்றாங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா,
இதன் விளைவாக as a necessary consequence. இந்த உலகத்துல அதனுடைய செலவழிக்கும் நேரம், உலகத்தில் அதனுடைய இருப்பு என்பது பார்த்தோம் அப்படின்னா ஒரு தற்காலிகமான ஒரு கடந்து செல்லும் ஒரு நேரம், அவ்வளவுதான். அது உலகம் என்பது அதனுடைய நீண்ட பயணத்துல ஒரு கடந்து செல்லும் வழியில் செலவழிக்கக்கூடிய நேரம்தான் இந்த உலக வாழ்வு என்பது, இதை ஒட்டி இருப்பது. ஏன்னா எப்போ நம்ம இண்டிவிஜுவல் சோல் இம்மார்டல் அப்படின்னு சொல்றோமோ, நேச்சுரலா உடல் அழிந்த பின்பு அந்த சோல் இருக்கணும்ல, எங்கேயாவது இருக்கணும்ல, இல்லையா? அதனால அந்த சோல் இந்த உடல்ல ஒட்டி இருக்கக்கூடிய அதனுடைய இருப்பு என்பது தற்காலிகமானது தானே, இல்லையா? அப்படின்னா அதனுடைய நிலையான இருப்பு இந்த உலகத்தில் இருக்க முடியாது, மேல் உலகத்தில் தான் அந்த ஆன்மனினுடைய நிரந்தரமான ஒரு இருப்பு என்பது இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது. த ஐடியா ஆஃப் இட் sojourn on earth as a temporary passage. உலகத்தில் இருக்கக்கூடியது ஒரு டெம்பரரி பேசேஜ் தான் அது. அதனுடைய உயர்வான சாஸ்வதமான தன்மையிலிருந்து ஒரு விலகி நிற்கும் நிலைதான் இந்த உலக வாழ்வு. அது புரிஞ்சுக்கணும். அப்படிதான் இந்த கோட்பாடுல சொல்றாங்க. அதனுடைய உயர்வான சாஸ்வதமான தன்மையிலிருந்து விலகி இருக்கும் ஒரு நிலைதான் அதனுடைய உலகத்தில் உலகத்தில் இந்த புவியில் அது செலவழிக்கும் நேரம். A departure from its highest eternal nature. அதனுடைய இயற்கையான இருப்பிடம் எங்க அப்படின்னா இந்த புவியில இல்ல. அதைத்தான் பகவான் சொல்றார். அதனுடைய இயற்கையான இருப்பிடம் சொர்க்கத்துல தான் இருக்கு. இதுதான் இந்த கோட்பாட்டுல வலியுறுத்தி. பகவானுடைய கருத்து இது கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். பகவானுடைய கருத்து heaven we are possessed, earth நம்ம we have to possess the earth. heaven நம்ம கொண்டு வந்துட்டோம், எர்த் நம்ம இங்க டிவைனைஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் பகவானினுடைய கருத்து. இங்க புவி வாழ்விலேயே அந்த ஹெவனை கொண்டு வர்றதுதான் பகவானினுடைய கருத்து. ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்மனினுடைய உண்மையான இருப்பிடம் அந்த ஹெவன் தான். அதனுடைய ஹையஸ்ட் இட்டர்னல் நேச்சர் எங்க இருக்கு? அதனுடைய உயர்வான சாஸ்வதமான தன்மை எங்க காணப்படுகின்றது? அந்த சொர்க்கத்துல தான் இருக்கு. அதுலேருந்து விலகி இருக்கக்கூடிய வாழ்வு தான் இந்த புவியில. டிபார்ச்சர் ஃப்ரம் இட்ஸ் ஹையஸ்ட் இட்டர்னல் நேச்சர் and of a heaven beyond as its proper habitation. அதனுடைய ப்ராப்பரான இருப்பிடம் எங்க இருக்கு? அந்த ஆன்மனுடைய ப்ராப்பர் ஹேபிடேஷன் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த உலகம் இல்லை என்பதுதான் அவர்கள் கூறுகின்றார்கள். heaven beyond, அங்கதான் அந்த ஆன்மனினுடைய ப்ராப்பர் ஹேபிடேஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. பகவான் அவ்வாறு கூறவில்லை. பகவான் என்ன சொல்றார்? இந்த உலகத்திலேயே நம்ம ஹெவனை கொண்டு வரணும். ஆன்மன் உலகத்தில் இருந்து கொண்டே அந்த ஆன்மன் தன்னுடைய உச்சகட்ட இந்த ஹையஸ்ட் இட்டர்னல் நேச்சரை எங்கே எட்ட முடியும் அப்படிங்கிறது பகவானினுடைய கருத்து. இங்க அதனுடைய மாறுபட்ட கருத்தை பார்க்கின்றோம். ஃப்ரம் இட்ஸ் ஹையஸ்ட் இட்டர்னல் நேச்சர் அண்ட் ஆஃப் a heaven beyond as its proper habitation. ப்ராப்பர் ஹேபிடேஷன் எர்த்து கிடையாது, ஹெவன் பியாண்ட், அங்கதான் ஆன்மனுக்கு உன்னுடைய ப்ராப்பர் ஹேபிடேஷன் என்று இங்க கூறப்படுகின்றது. இது செகண்ட். மூன்றாவது என்ன ஒரு கேரக்டரிஸ்டிக் அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை சரியா உலக வாழ்வு என்பது தற்காலிகமானது என்பது ஆகிவிட்டது. மனிதனுடைய ஆன்மன் சாஸ்வதமானது, அழிவில்லாது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். மனிதனுடைய ஆன்மனினுடைய உண்மையான இருப்பிடம் புவி அல்ல, சொர்க்கம்தான் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். அப்படி என்றால் புவி வாழ்வில் நாம் என்ன செய்வது? புவி வாழ்வு எதற்காக என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது, இல்லையா? அப்படின்னா தேர்ட் கொஸ்டின் என்ன வருது மனிதனுக்கு? புவியில நம்ம தோன்றி இருக்கிறோமே, புவியில் தானே இந்த ஆன்மாவும் நம்ம உடலில் இருக்கின்றது. அப்படின்னா புவி வாழ்வில் நம்ம என்ன செய்யணும்? புவி வாழ்வில் இருக்கும் பொழுது நம்மளுடைய பங்கு என்ன? வாட் இஸ் அவர் ரோல்? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுகின்றது. அதுக்கு
என்ன சொல்றாங்க, ரெண்டு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்க, ரெண்டு விஷயத்தை வளர்ச்சி அடைய சொல்றார்கள். ஒன்று எத்திக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். கிறிஸ்டியானிட்டியில இது ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாங்க. மனிதன் எத்திக்ஸோட இருக்கணும், நல்லதை செய்யணும், நல்லதை செஞ்சா ஹெவனுக்கு போகலாம், தீமைகளை நிறைய செஞ்சோம்னா நீ ஹெல்லுக்கு போவ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க எதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க? எத்திக்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. வேதாந்திக் வியூல எதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க? ஸ்பிரிச்சுவல் பீயிங்க்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஒரு மனிதன் இங்க இருக்கிற வரைக்கும் அவனுடைய ஆன்மனினுடைய வளர்ச்சிக்காக அவன் பாடுபட வேண்டும் என்று அதுக்கு இங்க அழுத்தம் தரப்படுகின்றது. ஸோ இந்த மூன்றாவது கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா, மனித வாழ்வில் எதற்கு இங்கு அழுத்தம் தரப்படுகின்றது என்றால், an emphasis on the development of the ethical and spiritual being. எதற்காக மனிதன் செய்யணும் இத? தார்மீக நெறிகளில் அவன் சிறந்தும், அவனுடைய ஆன்மீக வாழ்வில் அவன் முனைந்தும் எதற்காக இருக்க வேண்டும் என்றால், அப்பதான் அதை வைத்துக் கொண்டுதான் அவன் இந்த புவி வாழ்வில் இருந்து மேல் உலகங்களுக்கு அவன் உயர்ந்து செல்ல முடியும். as a means of ascension, மேலே எழும்ப முடியும். ஆகையினால ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய இங்க அவனுடைய வேலை என்ன? இந்த சட உலகை சார்ந்திருக்கும் உலகில் ஒரு மனிதனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒன்று என்ன அப்படின்னா இந்த எத்திக்கல் சைடை டெவலப் பண்ணணும், மற்றொன்று அவனுடைய ஸ்பிரிச்சுவல் சைடை டெவலப் பண்ணணும். இதுதான் a man's proper business of life in this world of matter அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஃபுல்லா நம்ம பார்த்தது எல்லாமே மூன்றாவது கோட்பாட்டை பற்றி தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அதுல டிஃப்ரெண்ட் பிலீஃப்ஸ் சொல்றார். கிறிஸ்டியானிட்டி, வைஷ்ணவிசம் என்ன சொல்றாங்க, மற்ற இதுல என்ன சொல்றாங்க அப்படிங்கலாம் டச் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். இப்ப நம்ம அடுத்ததுல மனிதன் எவ்வாறு பார்க்கின்றான், அடுத்த பேராகிராஃப்ல இதெல்லாம் சொல்றாங்க. சரி, ஒரு பிராக்டிக்கல் மேன், சாதாரண மனிதன் வாழ்வுல ஈடுபட்டிருக்கான், அவன் எப்படி இதெல்லாம் பார்க்கறான்? அவனுக்கு இருக்கக்கூடிய கம்பல்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவனுக்கு இருக்கக்கூடிய மென்டல் கம்பல்ஷன்ஸ் இருக்கு, எல்லாம் அந்த வியூல மனிதன் எவ்வாறு இந்த விஷயங்களை பார்க்கிறான் என்பதை பத்தி பகவான் அடுத்த பேராகிராஃப்ல சொல்றாரு. அதுக்கப்புறம் பகவானுடைய எல்லாத்தையும் சிந்தசைஸ் பண்ணி பகவான் சொல்றார். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்த செக்ஷன்ல இருந்து நம்ம பார்க்கலாம்.